கான்செப்ட்ல நீங்க பண்ணிருக்கீங்க. நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. பிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? இருக்கு வெயிட் பண்ணு. அம்மா என்ன பண்றீங்க? அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. போய் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்? போய் இறங்கி காரை விட்டு இறங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு பையனா ஒரு தம்பியா சேர்ந்து நினைக்கிறேன். நான் சம்பாதிச்சு சொந்த காசு வந்து ஆளுக்கு ஒரு 5000 ரூபா வச்சுங்க விமர்சைக்காக. தேங்க்யூ, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. லவ் யூ எல்லாருக்கும் வந்து வணக்கம். உணர்ந்து போகும்போது இந்த போறாரு பாருங்க, போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லணும். போறான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. பிச்சு போற என்ன பண்ணுவாங்க? ஆரி துப்புவாங்களா? துப்புறா இறங்கிருச்சு. கண்டென்ட் எதுவும் மாட்டிக்கிட்டான் ஒருத்தன். அதுவும் பல்கா மாட்டிருக்காங்க. ஏன்னா அவன் ஆளே கொஞ்சம் பல்கா தான் இருப்பான். ஒரு நிமிஷம், நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி, கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவியான்னு கேட்டேன். எப்பனைக்கு இவனை போட்டு வறுக்க போறீங்க? யார் தானே யோசிக்கிறீங்க? வேற யாரு? இந்த ஹோட்டல்லாம் நான் போயிட்டு சுட சுட ஆர்டர் பண்ணி சாப்பிடுவார்ல, அதே மாதிரி இன்னைக்கு இவரே சுட சுட கண்டென்ட்டா நம்மள்ட்ட மாட்டிருக்காரு. மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. கையை உள்ள விடாதீங்க. அம்மா என்ன பண்றீங்க? அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. தள்ளுங்க. ஏமா விடுங்கம்மா. எப்பா குடுக்கறாங்க வந்திருக்கோம், ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட பொருள் எடுத்தோ இல்ல சாப்பாடோ எடுத்துட்டு போய் நீங்க நேரடியா போய் கொடுப்பீங்க. அது ஏண்டா இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கே தப்பா தெரியலையாடா? உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியலையா? இத்தனை பேர் இவர் வருஷத்துல நம்மளுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருவாருப்பா. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். இந்த புது பணக்காரனுக்கும் பழைய பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 5வது தப்பு இப்ப அடுத்த மாசம் வந்துடும். இப்படி பல தப்புகளை பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு தப்பு பண்ணிட்டு ஜாலியா சுத்துறாரு அப்படின்னா இதுக்கு காரணம் யாரோ இருக்காங்க. ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் சீப்பான பப்ளிசிட்டிக்காக பிராப்ள யூடியூபர் இர்ஃபான் செய்த முகம் சுளிக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதாவது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பணம், ஒரு லுங்கி, புடவை என ஏழ்மையானவர்களுக்கு கொடுக்க போவதாக. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. குடும்பத்துடன் சொகுசு காரில் சென்னை மவுண்ட் ரோடு அருகில் உள்ள இடங்களுக்கு சென்றுள்ளார் இர்ஃபான். காரை விட்டு இறங்காமல் உள் இருந்தபடியே பணம், லுங்கி, புடவைகளை எடுத்து கொடுக்க வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவர்கள் கெஞ்சலோடும் பரிதாபத்தோடும் ஓடி வந்து, அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா வாழ்த்துக்கள் சொன்னங்க. காருக்குள் உட்கார்ந்து கொண்டு, கைய உள்ள விடாதீங்க, ஏம்மா இப்படி பண்றீங்க? நீ என்னடா இவ்வளவு பண்ற? நான் எப்ப அப்படி சொன்னேன்? அசிங்கமா பண்ணாதீங்க, தள்ளுங்கம்மா, ஏங்க புடிச்சு எடுக்கிறீங்க என இர்ஃபான் டென்ஷன் ஆவதும், நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இர்ஃபானும் அவரது மனைவியும் நக்கலாக சிரிப்பதும் என தப்புக்கெல்லாம் இந்த செருப்பாலேயே நாடி ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் சென்று ஃபுட் ரிவ்யூ செய்வதாக கூறி மூக்கு பிடிக்க ஓசிச்சோறு தின்று வயிறு வளர்த்தவர்தான் இந்த இர்ஃபான் என்கிறார்கள் நெட்டிசன்கள். அப்படி இருக்க ஏழை எளிய மக்களின் பசியும் வறுமையும் அவருக்கு எப்படி தெரியும்? உதவி செய்வது என்றால் காரில் இருந்து இறங்கி கொடுக்க வேண்டும்.